சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். இயக்குனர் சரண் இயக்கிய முதல் படமான காதல் மன்னன் படத்தில் அஜித், விவேக் இணைந்து நடித்திருந்த நிலையில் இவர்களுடன் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் முக்கிய கேரக்டரில் நடித்திருந்தார். இந்த கேரக்டரில் அவரை நடிக்க வைக்க நீங்க போதை மருந்து கடத்துறீங்க தானே என்று விவேக் அவரிடம் சொல்லி ஐஸ் வைத்து நடிக்க சம்மதம் வாங்கியுள்ளார். தமிழ் சினிமாவில் மெல்லிசை மன்னராக கொடிகட்டி பறந்த எம்.எஸ். விஸ்வநாதன் ஒரு சில திரைப்படங்களில் நடித்துள்ளார். இதில் இயக்குனர் சரண் இயக்கத்தில் அஜித், விவேக் இணைந்து நடித்துள்ள படம்தான் காதல் மன்னன். இந்த படத்தில் மிஸ் விஸ்வநாதன் என்ற கேரக்டரில் கண்ணதாசனின் தீவிர ரசிகராக சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார். இந்த படத்தில் நடிக்க வேண்டும் என்று அப்படத்தின் இயக்குனரும் நடிகர் விவேக்கும் எம்.எஸ்.வியிடம் பேசியுள்ளனர். அவர் படத்தில் நடிக்க மறுத்தாலும் அவரை விடாத நடிகர் விவேக், நீங்கள் கட்டாயம் நடித்தேதான் ஆக வேண்டும் என்று வற்புறுத்தியுள்ளார். ஆனால் கடைசி வரை அவர் நடிக்க ஒப்புக்கொள்ளவே இல்லை. இது குறித்து விவேக் எம்.எஸ்.வி மனைவியிடம் கூட சொல்ல அவரும் இவர் நடிக்க வேண்டாம் என்று கூறியுள்ளார். ஆனாலும் விவேக் மிஸ் விஸ்வநாதன் என்ற கேரக்டர் எழுதியாச்சு, எம்.எஸ். விஸ்வநாதன் தான் இந்த மிஸ் விஸ்வநாதன், ஆனால் நீங்கள் தான் நடிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். எம்.எஸ்.வி நடிக்க மறுத்தாலும் தொடர்ந்து அவரிடம் சென்று பேசி வந்த விவேக்கிடம் ஒருமுறை எம்.எஸ்.வி, என் ஹார்மோனியத்தை துபாயில் கஸ்டம்ஸ் அதிகாரிகளை சோதனை செய்துவிட்டார்கள். நான் அதில் ஏதோ போதை மருந்து கடத்துகிறேன் என்று சொல்லி என் ஹார்மோனியத்தை பிரித்து விட்டார்கள் என்று கூறியுள்ளார். இதை கேட்ட விவேக், நீங்கள் உண்மையாகவே போதை மருந்து தான் கடத்துகிறீர்களா ஐயா என்று சொல்ல, என்னப்பா சொல்ல என்று எம்.எஸ்.வி அதிர்ச்சியுடன் கேட்டுள்ளார். இதற்கு பதிலளித்த விவேக், அந்த ஹார்மோனியத்தில் இத்தனை ஆயிரம் மெட்டுக்களை போட்டு எவ்வளவு போதைக்குள் எங்களை கொண்டு போனீங்களே ஐயா, இதைவிட ஒரு போதை எங்களுக்கு கிடைக்குமா? உண்மையிலேயே உங்கள் ஹார்மோனியம் ஒரு போதைப்பொருள்தான் என்று கூறியுள்ளார். இதை கேட்டு எம்.எஸ்.வி அசந்து போய் பார்க்க அந்த கேப்பில் அவரிடம் நடிக்க சம்மதம் வாங்கியுள்ளார். இதை விவேக் ஒரு பழைய நிகழ்ச்சியில் பேசியுள்ள வீடியோ ஒன்று வைரலாகி வருகிறது. நடிக்க ஒப்புக்கொண்ட எம்.எஸ். விஸ்வநாதன் தனக்கு சம்பளமாக 10 லட்சம் வேண்டும் என்று கேட்டுள்ளார். இதற்கு இயக்குனர் சரணும் சம்மதம் கூறியுள்ளார். அப்போது எம்.எஸ்.வி, எனக்கு 5 லட்சம், ராமமூர்த்திக்கு 5 லட்சம், எம்.எஸ். விஸ்வநாதன் ராமமூர்த்தி என்பது ஒரு பிராண்ட், எங்களை பிரிக்காதீங்க என்று எம்.எஸ்.வி கேட்டுள்ளார். நேயர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களின் பெரிய பலம். மேலும் நாளை இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா ரகசியத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.